ஸோ இந்த வீடியோவில் கிளியராக தெரியுது கனியக்கா வந்து அதை ஃபஸ்ட்டு எடுத்திருப்பாங்க. கானா வினோத் வந்து வாண்டடாக வந்து கனியக்காவை புஷ் பண்ணுன்னு வரல, கனியக்கா எடுத்துடக்கூடாது அதை வந்து பிளாக் பண்ணிவிட்டு அவர் வந்திருக்காரு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் கொலீக்ஸ்க்கு வந்து யாராவது வந்து க்ரீட்டிங் கார்டு ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா ஒகேஷனுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து க்ரீட்டிங் கார்டு இருக்குது. கெட் வெல் சூன்லேருந்து, ஹாப்பி பர்த்டேலேருந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ்லேருந்து, அப்புறம் வந்து ஃபேர்வெல்லேருந்து உங்களுக்கு என்ன ஒகேஷன் உங்களுக்கு வேணும்னாலும் நம்மக்கிட்ட வந்து க்ரீட்டிங் கார்டு வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கார்டு வந்து அவைலபிளாக இருக்குது, மியூசிக்கல் கார்டு. இந்த மியூசிக்கல் கார்டு வந்து ஹாப்பி பர்த்டேயில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கார்டை வந்து நீங்கள் இப்படி தொடர்ந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கல் கார்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, உங்கள் ஸ்பெஷல் பர்சனுக்கோ, ஸ்பெஷல் ஒன்க்கோ வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இதோட கார்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 rupees தான். ஸோ மியூசிக்கல் கார்டு 400 rupeesக்கு வேறு எங்கே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தெரியல, பட் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த மியூசிக்கல் கார்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு 8668142294 இந்த நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணலாம். உங்களோட கார்டை நீங்கள் புக் பண்ணலாம். ஹாய், வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 45 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 46 ஆஃப் பிக் பாஸ் லைஃப். இன்றைக்கி அந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கெமி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சாம்பார் ரொம்ப காரமாக இருக்குது, என்னால் வந்து சாப்பிடவே முடியல, நெய் கேட்டேன், எனக்கு வந்து ருசிக்காக கேட்கல, பசிக்காக நெய் கேட்டேன். அந்த மாதிரி வந்து எதுகை மோனையில் வந்து அவங்க வந்து சண்டை போட்டுன்னு இருந்தாங்க கமருதீன் கூட. பட் ஆனால் ஒருத்தர் கொடுத்தா எல்லாருக்கும் அது கொடுக்கணும், ஸோ அதனால் கொடுக்க முடியாது, இல்லை முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நைட்டே வந்து அவங்க வந்து காரமாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுக்கு இது சொல்கிறேன்னு சொல்லி அப்புறமா வந்து உங்களுக்கு புரிய வரும். மார்னிங் ஆகுது, மார்னிங் ஆகின உடனே வந்து எஃப்ஜே வியானா வந்து பேசியிருக்காங்க, அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி. இது பார்க்குறதே கொஞ்சம் எரிச்சலாக எனக்கு வருது. ஆல்ரெடி ஆதிரைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியாதா? எதுக்கு எஃப்ஜே கூட சேரணும்? எஃப்ஜே கூட அவங்க எலியும் பூனையமாக தானே இருந்தாங்க, அது நல்லா தானே இருந்துச்சு. எப்படி மோதலில் ஆரம்பித்து காதலில் முடிகிற கதை இங்கேயே வந்துருச்சா? இங்கேயே வந்து எஃப்ஜே வியானா அந்த 2 பேரும் வந்து கொஞ்சம் காதல் ஜோடியாக மாறிட்டு வர மாதிரி இருக்குது. அவங்களோட பேசுகிற ஹேபிட், சிரிக்கிறது, அண்ணா அண்ணான்னு கூப்பிடும்போது எஃப்ஜே எரிச்சல் அடையிறது, பசங்களை வெறுப்பேற்றுட்டு தானே பொண்ணுங்களோட ஃபுல் டைம் ஜாபு. அந்த ஜாபை வந்து வியானா ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணா அண்ணான்னு சொல்லி வெறுப்பேற்றுறாங்க. பொண்ணு ஐயர் விட்டு பொண்ணாக இருப்போம் போல் அண்ணா அண்ணான்னு சொல்லி கூப்பிட்றா, அந்த மாதிரி வந்து ஃபீல் வருது. பட் ஸ்டில் அவங்க 2 பேரும் ஜோடி வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு வந்து வியானா ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு எஃப்ஜே கூட மட்டும் சேராதம்மா, அந்த பையன் நமக்கு வேணாம். உன்னை யூஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஸ்டஃப்லாம் எடுத்துக்கிட்டு உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 நாள் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 1.5 நாளில் வந்து யார் வந்து ஸ்டார் பர்ஃபார்மர், யார் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லி கேப்டன் அண்ட் டீம் வந்து செலக்ட் பண்ணி வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் விக்ரம் 2 டீமோட கேப்டன் வந்து ஃப்ரெஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து செலக்ட் பண்ணணும். சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லலாம். அவன் வந்து எப்போ வந்து கேரக்டருக்குள்ளே போனா, இல்லை எப்போ வந்து அவன் கேப்டனாக இருந்தான்னு சொல்லி எனக்கு தெரியல, அதனால் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ அவன் சரியாக பண்ணல, சொல்லி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கலான்னு சொல்லி சாண்ட்ரா சொன்னாலும் இல்லை விக்ரம் வந்து அவன் வேணாம், நம்ம வந்து ரம்யாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து கொடுத்தாங்க. பட் எஃப்ஜே கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் பர்ஃபார்மராக. பட் எனிவேஸ் அது அவங்களோட சாய்ஸ். ஃப்ரெஷ் ஃபைட்டர்ஸ்லேருந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து அமிட்டை சூஸ் பண்ணாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்து பார்த்திங்கன்னா ரம்யா வந்து சூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சமையல் ஸ்குவாட் அண்ட் ஃப்ளஷ் ஃபைட்டர் சாண்ட்ரா அண்ட் ரம்யா 2 பேரும் சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாப் மாயாவியோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரஜின், ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம். இப்போ ரம்யா அண்ட் விக்ரம் இந்த 2 பேர் சேர்ந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ஸ்குவாட்லேருந்து கனியை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து சூஸ் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து தன்னோட ஹஸ்பண்ட்க்கு ஏதோ ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணுற மாதிரியே இருக்குது. இன்றைக்கி கூட பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணும்போது, ஸ்டார் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணும்போது பிரஜனை தான் வந்து சாண்ட்ரா வந்து சூஸ் பண்ணாங்க. ரம்யா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த நேமை சஜஸ்ட் பண்ணும்போது ஓகே அவருக்கே கொடுத்துடலாம்னு சொல்லி பிரஜனுக்கு வந்து கொடுத்தாங்க. எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதர் டீமுக்கு. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அதர் டீமுக்கு கொடுக்கும்போது 4 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாப் மாயாவிக்கு கொடுத்தாங்க. பிரஜின் இருந்த டீமில் சாண்ட்ரா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் வந்து சாண்ட்ரா இருக்கிற டீம் சமையல் ஸ்குவாட்க்கு வந்து கொடுத்தாங்க. பட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் வந்து தூக்கிட்டு போய் மாப் மாயாவிக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறது, பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது, பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து கொடுக்குறது. ஸோ இது வந்து அவங்களோட அஃப்கோர்ஸ் இது ஃபேவரட்டிசம்லாம் வராது. அவங்க வந்து ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா
ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 19 வருஷமாக கூட இருக்காங்க. எங்கே இருந்தாலும் வந்து ஹஸ்பண்ட் கொடுக்கணும், இவங்க கொடுக்கணும்னு சொல்லி தான் அவங்க யோசிப்பாங்க. பட் அது வந்து இந்த கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி வராது. நெக்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு போர்டு வந்து அனுப்புகிறாரு. அதில் வந்து சமையல் ஸ்குவாட் அதர் டீம்மேட்ஸ் என்னென்ன எழுதுறாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் ஸ்குவாட் வந்து சமைச்சு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கானா வினோத் வந்து ஒரு காரமான ஒரு கத்திரிக்காய் வறுவல் ஏதோ வந்து எழுதுறாரு, ரொம்ப காரமான வறுவல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சமையல் ஸ்குவாட் ஸ்பெஷலாக அவங்களுக்காக மட்டும் வந்து அதை பண்ணது. அது அரோரா கேட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எடுத்து வச்சாங்க. அப்போ கெமியும் வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் சாதம் சாப்பிட்றேன், எனக்கு கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது திவ்யா வந்து காரமாக இருக்குது பார்த்துக்கோ, நீ கேட்டேன்னு சொல்லி நான் வைக்கிறேன்னு சொல்லி அதை சொல்லி தான் வந்து அவங்க வச்சாங்க. இல்லை என்ன இஷ்யூவாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கெமி வந்து நைட்டே வந்து பிரச்சனை பண்ணாங்க, ரொம்ப சாம்பார் ரொம்ப காரமாக இருக்குது, என்னால் சாப்பிடவே முடியல, நெய் கொடுங்க. காரமாக இருந்துச்சுன்னா சர்க்கரை சாப்பிடுவீங்க, சரி நெய் எதுக்கு சாப்பிடுவீங்க ஃபஸ்ட்டு எனக்கு சந்தேகம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து எனக்கு காரம் வேணாம், ரொம்ப காரமாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போது கத்திரிக்காய் வந்து காரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காரமாக இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அதை அவாய்ட் தானே பண்ணணும். நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணும்போது எல்லாருக்கும் கொடுக்கும்போது எல்லாருக்கும் தானே கொடுக்கணும், எனக்கு மட்டும் ஏன் கேட்டு ஏன் கெமி வை? இது வந்து கெமி மேலே எந்த வன்மமும் எனக்கு கிடையாது. கெமி மேலே நியாயம் இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி பேசுவேன். பட் இந்த இடத்துல வந்து இங்கே என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியல. நைட்டு சாம்பார் வந்து அவங்க தான் வந்து வேணான்னு சொன்னாங்க, காரமாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து அது ரொம்ப காரமாக வந்து திவ்யா பண்ணியிருக்காங்க. அதுவும் கானா வினோத் வந்து டாஸ்க் கொடுத்ததுனால. ஸோ அந்த அது அவங்களுக்கு மட்டும் பண்ணது எல்லாருக்கும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது கெமி தான் அது வாண்டடாக வந்து கேட்டு வாங்குறாங்க. காரமாக இருக்குன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. கெமிக்கு அது வந்து எங்கே அஃபண்ட் ஆச்சுன்னு தெரியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரியாக்ட் பண்ணி ரொம்ப அழுது அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. அவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய விஷயமே இது கிடையாது. ஆக்சுவலி எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும், அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, உங்களை யாரும் சாப்பிட வேணான்னு சொல்லலை. நீங்கள் கேட்டோடனே திவ்யா வந்து அதை வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுறீங்கன்னா எனக்கு புரியல. என்ன இடத்துல உங்களுக்கு ஹர்ட் ஆச்சு? எதுக்கு நீங்கள் இவ்வளோ கதறி அழுகிற அளவுக்கு ஒன்றும் ஆகலையே இந்த இடத்துல. உங்களை வைக்க முடியாது, தர முடியாது, அந்த மாதிரி யாராச்சும் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி இருந்தாங்கன்னா நீங்கள் அழுகிறதுலையோ நீங்கள் சண்டை போடுறதுலையும் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். அது எல்லாருக்காகவும் வந்து ஃபஸ்ட்டு பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொடுத்தாங்க. அப்போது அங்கே எங்கே வந்து தப்பு நடக்குது, அதில் ஏன் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி டாஸ்க். கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் இந்த டாஸ்கோட பேர். பாட்டு வந்து ஓடும். அந்த பாட்டு ஓடும்போது அதுக்கு ரிலேட்டடான பொருள் வந்து நிறையா வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அந்த பாட்டு ப்ளே ஆகும்போது யார் ஃபஸ்ட்டு ஓடி போய் அந்த ரிலேட்டடான பொருளை எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11-17 ரவுண்டு வந்து போகுது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் போகும்போது யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே போயிட்டுருக்கு. எல்லாருமே ஒருத்தராக போய் எடுக்கிறாங்க. கமருதீன் வந்து செம்ம ஃபன் பண்ணி நல்லா ஆடினார். இந்த கேமை வந்து கமருதீன் அரோரா வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ப்ளே பண்ணாங்க. என்ஜாயபுளாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு பாட்டு வந்து ஓடுது, ஒத்த ரூபா தாரே, அந்த பாட்டு வந்து ஓடுது. அப்படி ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓடி வராங்க. அப்போ வினோத் வந்து அந்த சைடில் இருந்து இருந்தார். இங்கே வந்து கனி இருக்காங்க, கனி இங்கே இருக்காங்களா, வினோத் வந்து அந்த சைட்லேருந்து ஓடி வராரு. அந்த ஃபோர்ஸில் வந்து அப்படி ஓடி வரும்போது அவர் வந்து அப்படியே வந்து எடுத்துருந்தா அது வந்து ஓகே. அவர் எப்படி தெரியுமா ஓடி வராரு, அது வந்து யாரை எடுத்துடக்கூடாது யாரை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி கையை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுக்கிறாரு. அப்படி கையை வந்து இப்படியே அவர் வச்சிருக்கிறதுனால அவரோட கை வந்து கனி மேலே பட்டு ஒரு 10 அடி போய் தள்ளி போய் விழுறாங்க. வாண்டடாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல, பட் ஆனால் வாண்டட் தான் பண்ணியிருக்காரு. நான் வீடியோ கூட இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல நீங்களே பாருங்கள், கரெக்டாக அவர் ஓடி வராரு. ஓடி வரும்போது கையை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து அதை ஓடி வராரு. கனிக்கு வந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கானா வினோட்க்கு வந்து அது க்ராஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் க்ராஸாக ஓடி வரும்போது கையை வந்து அவர் வந்து இந்த சைட் தள்ளிட்டே அவர் வராரு. ஏன்னா யாருமே வந்து எடுத்துடக்கூடாது, நம்ம தான் அதை எடுக்கணும்னு சொல்லி அவர் தள்ளிட்டே வராரு, தவிர யாரையும் புஷ் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு எண்ணம் கிடையாது. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்தே இது எடுக்கக்கூடாது, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கையை பிளாக் பண்ணிட்டே அவர் போயிருக்காரு. பண்ணது சரின்னு நான் சொல்லலை, பட் ஆனால் அவர் வேணும்னு வந்து கன்னியாக்காவை புஷ் பண்ணலை, தள்ளி விடலை. அதுதான் இந்த இடத்துல வந்து நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங். இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கரெக்டாக சொல்லி 2 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 கரெக்டாக சொல்லி 6 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் மாப் மாயாவி வந்து பார்த்திங்கன்னா 8 கரெக்டாக சொல்லி 8 பாயிண்ட் எடுத்து இந்த கேமை வந்து வின் பண்ணியிருக்காங்க. நேத்தோட கேமும் அவங்க தான் வின் பண்ணாங்க, இன்றைக்கான கேமும் மாப் மாயாவிஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் முடிஞ்சது. இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாப் மாயாவிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சில்வர் காயின் வந்து பிக் பாஸ் கொடுத்தாங்க. நேற்று 2, இன்றைக்கும் 2. ஸோ அவ்வளோ சில்வர் காயின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அதர் டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர் டீம்ஸ்க்கு வந்து
5 பாயிண்ட்லேருந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி அந்த பாயிண்ட் வந்து அதர் டீம்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃபைட்டர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ரம்யா வந்து மாப் மாயாவிக்கு வந்து 3 பாயிண்ட் வந்து தராங்க. அண்ட் சாம்பார் ஸ்குவாட்க்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் தராங்க. சாம்பார் ஸ்குவாட் ஒன்றுமே பண்ணல, சரியாக பண்ணல, அதனால் ஒரு பாயிண்ட் தான் தரேன்னு சொல்லி தந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாப் மாயாவிலேருந்து விக்ரம் வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து 2 பாயிண்ட் வந்து கொடுத்தாரு. நீங்கள் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அதனால் 2 பாயிண்ட் தரேன்னு சொல்லி அவர் தந்துருக்காரு. நெக்ஸ்ட் சாம்பார் ஸ்குவாட்க்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல, அதனால் ஒரு பாயிண்ட் தான், ஒரு பாயிண்ட்டை வந்து சாம்பார் ஸ்குவாட்க்கு வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சாம்பார் ஸ்குவாட்லேருந்து சாண்ட்ரா வந்தாங்க. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணலை, அதனால் ஒரு பாயிண்ட் தான் தரோன்னு சொல்லி ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் தராங்க. அண்ட் மாப் மாயாவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட். என்ன தோணுதுன்னா, நான் முதல்ல சொன்னது தான், சாண்ட்ரா வாண்டடாக வந்து தன்னோட ஹஸ்பண்ட் இருக்கிற டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஆனால் மற்றவங்களுக்கு இந்த கேம் வந்து சாண்ட்ரா அண்ட் பிரஜினால் அன்ஃபேராக இருக்குதுன்னு தோணுது. ஸோ மாப் மாயாவிஸ் வந்து அதிகம் பாயிண்ட் எடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டாக பிரியாணி வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி விக்ரம் பிரஜினி அவங்களாம் சொல்லும்போது சாம்பார் ஸ்குவாட் வந்து இல்லை எங்களுக்கு வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க, நம்ம வந்து ஒரு வாய் கூட சாப்பிடக்கூடாது, இது வந்து சீன் போடுறாங்க, எதுக்கு இந்த சீனு, அதான் கொடுத்துட்டீங்களே, நீங்கள் 4 பாயிண்ட் கொடுத்தீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த சீனு, சாப்பிட வேண்டியதானே, சாப்பாடில் என்ன இருக்குது, ஷேர் பண்ணி சாப்பிட்லாம்ல. இந்த டாஸ்கில் ஓவரால் வந்து லீடர் போர்டில் இருக்கிற அந்த போர்டு வந்து நான் சொல்லிடுறேன். சாம்பார் ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் மாப் மாயாவி வந்து பார்த்திங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் 14 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த டாஸ்கில் ரொம்பவே லீடிங்கில் இருக்காங்க சொல்லலாம். நாளைக்கு தான் வந்து கடைசி நாள். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி மாப் மாயாவிஸ் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாப் மாயாவிஸ் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடலாம். 3 நாள் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 5,32,000 votes வந்து இப்போதைக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. டாப்பில் வந்து திவ்யா வந்து இருக்காங்க. 77,000 votes வந்து வாங்கியிருக்காங்க. 14.6% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. 70,000 votes வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு. 56,000 votes வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் ஃபோர்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி இருக்காரு. 47,000 votes வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. 36,000 votes வந்து வாங்கியிருக்காங்க. ஃபிஃப்த் பிளேஸில் கெமியா, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அண்ட் சிக்ஸ்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. 33,000 votes வந்து வாங்கியிருக்காங்க. 6th அரோரா. அண்ட் 7th வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. ஏய், அரோராவோட சாண்ட்ரா கம்மியாக இருக்காங்களா? இப்போ புரியுது. அந்த ஒரு வாரம் அந்த ஹைப் வந்து சாண்ட்ராக்கு இருந்துச்சு. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா சாண்ட்ரா கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிட்டாங்க. ஸோ 7th பொசிஷனில் இருக்காங்க. அரோரா விட கம்மியாக இருக்காங்க. வெறும் 33,000 votes மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் 8th பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. 32,000 votes வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் 9th பொசிஷனில் வந்து வியானா இருக்காங்க. 31,000 votes வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் 10th பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜின் இருக்காரு. 31,000 votes வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம் 3ல வந்து பார்த்தீங்கன்னா அமித் இருக்காரு. 28,000 votes வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. வெறும் 27,000 votes தான் வாங்கியிருக்காங்க. சுபிக்ஷா ஒரு பொட்டென்ஷியல் கண்டஸ்டன்ட். அவங்களுக்கு ஏன் வந்து யாருமே ஓட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அவங்க பாட்டம் 2ல இருக்கிற டிசர்விங்கான பர்சனே கிடையாது. ஒரு டாப் 3 டாப் 4 அட்லீஸ்ட் டாப் 5ல வந்து சுபிக்ஷா வந்து இருக்கணும். பட் ஆனால் ஏன் மக்கள் வந்து சுபிக்ஷாவை ஏற்றுக்கலன்னு என்னால் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா 25,000 votes வந்து வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் டேஞ்சர் ஜோனில் நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா, சுபிக்ஷா, அமித், பிரஜின் அண்ட் கனி அக்காவும் நான் வைக்கிறேன். ஸோ இந்த 5 பேர் வந்து நான் டேஞ்சர் ஜோனில் வந்து வைக்கிறேன். இந்த 5 பேரில் மேக்ஸிமம் ரம்யா வந்து இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. சிங்கிள் எவிக்ஷனாக இருந்துச்சுன்னா ரம்யா வந்து போவாங்க. டபுள் எவிக்ஷன் வச்சாங்கன்னா ரம்யா கூட சுபிக்ஷாவோ, அமித்தோ, பிரஜினோ, வியானாவோ இல்லை கனியக்காவோ இவங்கள யாராவது ஒருத்தர் வந்து ரம்யா கூட வெளியே போகலாம். மோஸ்ட் ப்ராபபிளி பிரஜினோ வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரஜினோ சாண்ட்ரா ஒன்றா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு விமர்சனமாக எடுத்து வைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது, இது வந்து ஃபேராகவே இல்லைன்னு சொல்லி விமர்சனம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரஜின் வெளியே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம். ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த வாரம் ரம்யா வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹோப் இன்றைக்கான ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் லைவ் வரும்போதோ இல்லை ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணலாம்.
அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்து கமெண்ட் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாளைக்கான வீடியோவில் நாளைக்கான லைவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்ப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன். உங்கள் முகமது ராஜா. நன்றி கைஸ், நன்றி.